ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகர ராசியில் 9 கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது சனியுடைய சொந்த வீடு. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் அந்த இடத்துல உச்சமாகுது. அடுத்தது குரு அந்த இடத்துல நீச்சமாகுது. கடகமும் மகரமும் இது ரெண்டு எடுத்துக்கிட்டால் கூட ராகுக்கும் கேதுக்கும் அது ஒரு உகந்த இடமா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உத்தராயணம் தட்சநாயனத்தை பிரிக்கக்கூடிய இடத்துல மகர ராசி ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இல்லையா. மகர ராசிக்கு சூரியன் வரும் காலம் தானே உத்தராயணம் தொடங்குது. அதனால் இதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ராசி என்ன மாதிரி தன்மை உள்ளது, அதில் ஒரு கிரகம் இருக்கும்போது என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசியோட அதிபதி சனிங்கிறதுனால பெரும்பாலும் மகர ராசியில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா உழைக்கணுங்கிற எண்ணத்தை கடைசி வரை கைவிடாமல் வச்சுருப்பாங்க. எவ்வளவுதான் வசதியான வாய்ப்புகள் கிடைச்சா கூட தனக்கான வேலையை தானே செஞ்சுக்கணும், இறுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை சாராமல் வாழணும், குறைந்தபட்சம் நமக்கு தேவையான துணியை நாமளே துவைச்சிக்கணும், நமக்கு தேவையான உணவை நாமே தேடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த மாதிரி எண்ணங்கள் இவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன வசதி இருந்தாலும் சரி, என்னோட வேலை இன்றைக்கி தேவையான உழைப்பை நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இது அங்கேருந்து கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும், அதாவது மக்களுக்காக அடுத்தவர்களுக்காக சேவையாற்றுவதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏன்னா இது சனியோட வீடுங்கிறதுனால தன்னலம் கருதாமல் மற்றவர்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கும். அதே போல் இந்த கடைநிலை சொசைட்டியோட கடைநிலையில் உள்ள மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள், குரலற்றவர்களின் குரல் அப்படிங்கிறாங்கல்ல, பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்குறவர்கள் அதிகமான பேர் பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருப்பாங்க. அதாவது தன்னை மிஞ்சி அடுத்தவர்களுக்காக, தன்னையும் தாண்டி மற்றவர்களுக்காக நல்லா இருக்கணும், அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் தான் மகர ராசி. இப்போ இந்த மகர ராசியில் சூரியன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். மகர ராசிக்கு சூரியன் 8ஆம் அதிபதினு ஒரு பக்கம் இருக்கணும். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காலபுருஷ லக்கணத்துக்கு மகரம் 10ஆம் இடம், அந்த இடத்துல சூரியன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். பொதுவாக 8ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தால், அதாவது ராசியிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லக்னத்தை பொறுத்து மாறுபடும் இருந்தாலும் கூட மகர ராசியில் சூரியன் இருக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருப்பாங்க. அது என்றைக்கும் மாற மாட்டாங்க. அடுத்தது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்க்க முடியாது. நாம் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறத விட நமக்கு ஒரு 10 பேருக்கு நாம் வேலை கொடுத்தா என்ன நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சிந்தனைகள் இருந்து அதை நோக்கி பயணப்படுபவர்களாக இருப்பாங்க. இதுதான் அந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது சனியோட வீடு தானே, சனியோட வீட்டில் சூரியன் அந்த மாதிரி பிரச்சனை வருமா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. எந்தெந்த லக்கணங்களுக்கு அது எத்தனையாவது வீடுகளாக வருது. இப்போ மேஷ லக்கணமாக இருந்து 10ஆம் இடத்துல சூரியனாக வரும்போது அது நல்ல பலன்களை தானே கொடுக்கும், அப்படி தான் நாம் எடுக்கணும். அடுத்தது உத்தராயணத்தோட தொடக்கம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட குளிர்காலம் முடிஞ்சு அதோட தை மாதம் தொடங்கிறதுனால அந்த இடத்துல சூரியன் பிறக்கும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பொதுவாக மகர ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள். இதுதான் மகர ராசியில் சூரியன் தான் நம்ம எடுக்கக்கூடிய முதல் தன்மையாக இருக்கும். இயல்பாகவே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். தன்னுடைய சுய கௌரவமும் சுயமரியாதையும் எந்த காலத்திலும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, அடுத்தவர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்வாங்க. என்ன இருந்தாலும் அது மகரத்துக்கு 8ஆம் அதிபதி தானே, தேவையில்லாமல் பல நேரங்களில் அவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் தான் வர வேண்டியிருக்கும். அப்பப்போ சில இழப்புகளையும் அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதுக்காக தன்னுடைய போக்கை, தன்னுடைய நோக்கத்தையும் அவங்க மாற்றிக்கொள்ளாமல் பயணிப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மகர ராசியில் சந்திரன் இருந்தால், மகர ராசியில் சந்திரன் இருந்தாலே பொதுவாக பார்த்திங்கன்னா எப்போதுமே நண்பர்கள் புடைசூழ இருப்பது அவங்களோட வழக்கமாக இருக்கும். அதாவது சொல்லுவாங்க, நண்பர்கள் தான் நண்பர்களால் தான் அவங்க மேலே வர முடியும், காப்பாற்றுறவர்களும் நண்பர்கள் தான், கவுத்து விடுறவங்களும் நண்பர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் மகர ராசிக்கு இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வேலை அப்படின்னு தேடினாங்கன்னா மேக்ஸிமம் இவங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிரும். மகர ராசியில் பிறந்து சந்திரன் அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா இவங்க சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். சுயதொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே இடையில நம்மளே 4 பேரை வச்சு வேலை வாங்கணும், நம்ம போய் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தவிச்சிட்டு இருப்பாங்கள்ல. அதனால் வேலை அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இவர்கள் எப்போதுமே
வேலை செய்வதில் கவனமாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து தனிச்சு இருக்க மாட்டாங்க. இன்னும் இவர்கள் செய்கிற தொழிலில் பார்த்திங்கன்னா இவங்களோட துணைவியார் கூட இருப்பாங்க அல்லது ஆலோசகர்களாக இருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா நல்ல நண்பர்கள் வந்து இவர்களுக்கு ஆலோசனை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ரெண்டும் நடக்காத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் நடத்தக்கூடிய சில நிறுவனங்கள் வந்து இவங்க நம்பிக்கையாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இதெல்லாம் மகர ராசியோட முக்கியமான தன்மை. இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அப்பப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த மனசஞ்சலம் வந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் கடந்து இவர்கள் யோசித்து பார்க்கட்டும். இதை தான் வந்து மகர ராசியில் சந்திரன் தான் கிடைக்கக்கூடிய பலன். அடுத்து மகர ராசியில் செவ்வாய் இருந்தால், மகர ராசியில் செவ்வாய் இருந்தால் கிட்டத்தட்ட செவ்வாய் உச்சம் அடையுது இல்லையா, அது லக்னத்தை பொறுத்து பல்வேறு பலன்கள் மாறுபட்டால் கூட காலபுருஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திறமை தானே. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் எளிதில் வந்து ஒரு அடங்கி போகிற தன்மை இருக்காது. அடங்கி போகிற தன்மை இல்லை அப்படிங்கிறனால இவங்களை அடாவடி அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதையுமே சுயம்புவாக செய்யக்கூடும். அதாவது கூடுமான வரைக்கும் நம்மளோட முயற்சியில் நம்மளோட உழைப்பிலே ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர்களுக்கு வந்து மற்றவர்கள்ட்டேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளும் சற்று குறைவாக கிடைக்குங்கிறதுனால பொதுவாக மகரத்தில் வந்து செவ்வாய் இருந்தாலே பார்த்திங்கன்னா அவர்கள் சுயம்புங்கிறதுனால சொல்லுவாங்கள்ல சினிமா படத்தில், ஒரு நொடியும் ஒரு நிமிஷமும் ஒரு நாளும் முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு என்னை நானே செதுக்கி கொண்டேனுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுயம் நிறைந்த மனிதர்களாக அவங்க இருப்பாங்க. கடுமையான போராட்டங்கள் இருந்தால் கூட போராடி ஒரு கட்டத்தில் வெற்றியை வந்து அவங்க அடைவாங்க, கண்டிப்பாக சாதிப்பாங்கங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த செவ்வாய்க்கு மற்ற கிரகங்களோட பார்வை சேர்க்கை இதை பொறுத்து தான் அந்த தன்மைகள் வந்து மாறுபடுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து மகரத்தில் புதன் இருந்தால், மகரத்தில் பொதுவாக புதன் இருந்தாலே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து இசை மீதான ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். பெரிய அளவுக்கு ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட மாட்டாங்க. எவ்வளோ தான் பணம் இருந்தால் கூட உடனே இன்வெஸ்ட் பண்ணி இந்த பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க இல்லையா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம், மாதம் கட்டலாம், இல்லை 6 மாதத்துக்கு உதர கட்டலாம், வருஷத்துக்கு உதர கட்டலாங்கல்ல. அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு தவணை முறை மேலே அந்த ஈடுபாடு, அதாவது தவணை முறை தொடர்பான ஒரு ஈடுபாடு மாதிரி அவர்கள் வந்து அதில் கவனமாக இருப்பாங்க. இசையின் மீது வந்து அவர்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தூதர்களாக இருக்கிறவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகரத்தில் புதன் வந்து அதிகமாக இருக்கும். எந்த வேலைகளையும் பார்த்திங்கன்னா இறுக்கமான சூழ்நிலை கூட மாற்றி அமைச்சு பெரிய அளவுக்கு கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அழகாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறன் வந்து அவர்களுக்கு இருக்கும். பொதுவாக மகரத்தில் புதன் இருந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துலேயும் நுணுக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. எதையுமே இன்றைக்கி ஒரு வேலை வருது, இந்த வேலையை செஞ்சுட்டு போயிடும், இதை முடித்தா நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்லாம் செய்ய மாட்டாங்க. இதோட அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் இதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் எப்படி இருக்கும், அதை நோக்கி எப்படி பயணிக்கிறதுன்னு திங்க் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தன்மை வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது நெகிழ்வுத்தன்மை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் நினைக்கிறதா நீங்கள் எல்லோரும் கேட்கணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிக்கிறேன், அது நல்லா இருக்குல்ல, பரவாயில்ல நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்குவாங்க. எப்படின்னா இது வந்து நிறம் மாறிக்கிறது இல்லை, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால அந்த தன்மை வந்து இவர்களுக்கு இயல்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மகரத்தில் குரு இருந்தால், மகரத்தில் குரு இருந்தாலே பார்த்திங்கன்னா குரு கிட்டத்தட்ட நீச்சம் தானே. அப்போ மகரத்தில் குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. லக்னங்களை பொறுத்தளவுக்கு சின்ன மாற்றங்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இவர்களுடைய சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து இவர்களுக்கு நேரடியாக பயன்படுதா, இல்லை மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு வாங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் நிறைய பேர் தவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் அதே சமயத்தில் அந்த இடத்துக்குரிய சனி கொஞ்சம் வலிமை பெற்று இருந்தால், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இந்த குருவுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு குறைவு. என்னென்றாலும் குரு குறைவாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு அதில் நம்பிக்கை இருக்காது. ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்காது. பொதுவாக எதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உழைப்பில் வந்து எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட தவிர இந்த உழைப்புனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்குங்கிற திங்கிங்கில் பிறந்துட்டோம், மனுஷனாக பிறந்துட்டோம், நம்ம வந்து எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன செஞ்சுட்டு போவோம். பெரிய அளவுக்கு ஆதாயத்தை எதிர்பார்க்காமல், பண ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு உழைக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பல நேரங்களில் வந்து மனசளவில் என்னடாது ஒரு விரக்தி தன்மையும் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா
மகர ராசியில் சுக்கிரன் இருந்தால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரத்தில் சுக்கிரன் இருந்தாலும் கிட்டத்தட்ட நல்ல மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அதாவது எப்படின்னா, மனம் விரும்பக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்வதற்கு அவர்கள் அதிகம் விரும்புவார்கள். அதாவது என்னதான் வேலை கிடைச்சாலும் சரி, எனக்கு இந்த வேலை தான் பிடிக்கும், அதனால் இது அதை விட உயர்ந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அங்கே போய் செய்யணும்னு ஆசைப்பட மாட்டேன். அவர்களுக்கு பிடித்த வேலை, அது வந்து விளையாட்டு இருந்தால் விளையாட்டுத் துறையில் இறங்குறாங்க, நிதின்னா நிதி சார்ந்த துறையில் இறங்குவாங்க. குடும்பம் வரைக்கும் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ரிலேட்டட் தொழிலில் பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடு இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருட்கள், நறுமண பொருட்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள், பெர்ஃப்யூம்ஸு, இதில் வந்து அதிக ஈடுபாடு இருக்கும். மகர ராசியிலே பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களை விட சுக்கிரன் இருக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து மகர ராசியில் சனி இருந்தால் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய தன்மை உள்ளவர்களாக அவங்க வந்துடுறாங்கங்கிறத எடுத்துக்கணும். தனக்காக எது செஞ்சாலும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதில்ல. ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும்போது பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இதுதான் மகரத்தில் சனி இருந்தால். கும்பத்தில் இருந்தாலும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அதுக்காக வந்து நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிலாம் இருக்க மாட்டாங்க. முயற்சி தான், தொடர்ந்து போராளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. தோத்தாலும் ஜெயித்தாலும் இடைவிடாமல் வந்து கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணங்கள் வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போ வந்து இந்த சுயநல எண்ணம் கலக்குதோ அப்போ வந்து அவங்களுக்கு அதில் பெரிய அளவுக்கு ஈடுபாடு வராது. இது என்ன கிடைக்குதோ கிடைக்கணும், நம்மளுடைய கடமையை முழுமையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி கிடைக்குது. இது குடும்பத்தில் வந்து தீவிரமான ஈடுபாடு இருப்பவர்களுக்கு வந்து இது வந்து சின்ன சின்ன மைனஸாக இருக்குது. குடும்பங்களையும் கடந்து குடும்பத்துக்கான கடமையும் செஞ்சுட்டு மற்றவர்களுக்கான சொசைட்டிக்கான கடமையும் செய்யணும், இந்த 2 கடமையும் மையப்படுத்தி வேலை பார்க்குறாங்கல்ல, இந்த வேலையை நான் செஞ்சேன்னா எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும், அதனால் இத்தனை பேர் மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த எண்ணம் வந்து அவர்களுக்கு இருக்கும். தனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இழந்தாலும் தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுனால மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த மாதிரி அந்த உயர்ந்த எண்ணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க மகரத்தில் சனி இருக்கிறவங்க. அடுத்தது மகரத்தில் ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் வரைக்கும் ரொம்ப அந்த பொறுமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மகரத்துலேயும் கடகத்துலேயும் ராகு கேது இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து ஆவேசமாக பேசினாலும் ஆவேசமாக செயல்பட்டாலும் சரி, ஃபைனலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நிர்பந்தத்துக்காக மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிற தன்மை வந்து அவர்களுக்கு சூழ்நிலை வந்து அமைஞ்சிடுது. சுமை தாங்கி கல் அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சுமைகளையும் தூக்கி இவங்க பேரில் தள்ளி விட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு அது தெரியும், ஆனால் இவங்க திருப்பி தூக்கி அவங்கள தாக்க மாட்டாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தோம்னா இந்த குடும்பத்தோட ஒற்றுமை சிதறிடும், இந்த அமைப்போட ஒற்றுமை சிதறிடும். ஒரு தொழிலில் வந்து நம்ம சுயநலத்தை மட்டுமே பார்த்தோம்னா அவங்களோட இந்த தொழிலோட வளர்ச்சி பாதிக்கப்படும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி வரைக்குமே அவங்க வந்து ஒரு பாரம் சுமக்கக்கூடிய மனிதர்களாகவும் அடுத்தவர்களுடைய கஷ்டங்களையும் சேர்த்து சுமக்கிறவர்களும் இருப்பாங்க. இன்னும் பல பேரை பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு பெரிய அளவுக்கு சேவையாற்றுறாங்கல்ல, தன்னலம் கருதாத சேவையாற்ற பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மகரத்துலேயோ அல்லது கடகத்துலேயோ ராகு கேது இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி தன்மை அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக பல விஷயங்களை வந்து விரும்பினால் கூட அதை செஞ்சுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் கூட அதுக்காக வருத்தப்பட மாட்டாங்க. ரைட், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தன்மை வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து மகர ராசினாலே பொதுவாக உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய இடம் தானே. அதனால் மகர ராசியில் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் 9 கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்த்தோம். இது லக்னங்களை பொறுத்து மாறுபடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த கிரகங்களோட பார்வை சேர்க்கைகளை பொறுத்தும் பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.